உமா உமா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். செல்வி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துறேன். நாத்தனார் லைன்ல இருக்காங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிடி. சொல்லுங்க நீ. ஊருக்கு வாயேன் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு. உங்க தம்பிட்டு தான் நீ கேட்கணும். நீங்கள் வேணா ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாயேன், பிளாக் தண்டர் போயிட்டு வருவோம். போன வருஷம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தில்ல, எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இந்த வருஷமும் அப்படி போயிட்டு வருவோமே, வரியா? இல்லை நீ 2 நாளைக்கு முன்னாடி தான் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்திருக்கு. இல்லை இப்போ கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்களோ மாட்டாங்களோ தெரியல. சரி கேட்டு பார்த்துட்டு சொல்லு. சரி அண்ணி சரி அண்ணி. இப்போ செல்வி கூட இப்போ தான் வீட்டுக்கு வந்தா. நான் கேட்டுட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் கழிச்சு பேசட்டா? சரி கேட்டு சொல்லு, நான் தம்பிக்கிட்ட பேசிட்டு நான் உன்கிட்ட சொல்கிறேன். சரி அண்ணி வைக்கிறேன். இன்னும் ஃபோனில் யார் உங்கள் அண்ணியா? ஆமாம் செல்வி, வாங்க போன வருஷம் மாதிரி எல்லாரும் கோயம்புத்தூருக்குன்னு கேட்குறாங்க. போன வருஷம் பிளாக் தண்டர் போனோமே, அங்கேயா? ஆமாம் செல்வி, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக போனோம்ல, அவங்க அங்கே தனியாகவே இருக்காங்களா, நம்ம எல்லாரும் கும்பலாக போனோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அதான் இந்த வருஷம் வரியான்னு கேட்குறாங்க. சரி நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் குற்றாலம் போயிட்டு வந்திருக்கு, எங்கே எல்லாரும் வருவாங்க. நானும் அதை தான் எங்கள் அண்ணிட்ட சொன்னேன். என்ன மேடம் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்கக்கா வாங்க வாங்க. ஒரு முக்கியமான டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி என்னடி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் அண்ணி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பிளாக் தண்டருக்கு வரீங்களா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிளான் முதல்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னா குற்றாலத்துக்கு போயிருந்துருக்க வேண்டாமே. ஏக்கா வா இதில் மேலே உட்காரு. இப்போ குற்றாலத்துக்கு போனால் என்ன, இங்கேயும் போயிட்டு வரக்கூடாதா? ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம். செலவு என்ன ஆகும்டி? அக்கா நம்ம குற்றாலத்துக்கு போன மாதிரி வேனில் போக வேண்டாக்கா, இதுக்கு ட்ரெயினில் போயிடுவோம், செலவு கம்மியாக இருக்கும். ஆமாக்கா, தங்குறது சாப்பிட்றது எல்லாமே எங்கள் அண்ணி வீட்டிலே பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஏண்டி தொந்தரவு? அவங்க தாக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. போன வருஷம் ஃப்ரெண்ட்ஸோட வந்தது ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு. அண்ணனுக்குமே எல்லாரும் வந்தால் நல்லா இருக்கும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் வள்ளிக்கா லட்சுமி கேட்டெல்லாம் சொன்னால் அவங்க வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீ ஏன் அப்படி சொல்கிற? நம்ம ஃபஸ்ட்டு கேட்டு பார்ப்போம். சரி வாங்க அப்போ கேட்டு பார்ப்போம் வாங்க. உமா வள்ளிக்காவும் இங்கே தான் நிற்காங்க பேர். ஆமாம், இந்த செல்வி எங்கே போனா? நம்ம கூட தானே வந்தா. நீ முன்னாடி போங்க, நான் அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனான். வாங்கம்மா, என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? ஏன்க்கா வரக்கூடாதா? சும்மா தான் வந்தோம். சும்மா தாண்டி கேட்டேன். என்னடி உங்கள் 2 பேரையும் பார்த்தா ஏதோ அடுத்தாக்கில் பிளான் போட்ட மாதிரி தெரியுது. வள்ளிக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே. என்னாச்சு சொல்லிட்டீங்களா 2 பேரும்? இப்போ தாண்டி வந்து நிற்கிறோம். என்னடி நைஸை எங்களை சொல்ல சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு நினச்சியோ? அப்படியெல்லாம் இல்லைம்மா. என்னம்மா பிளான் போட்டிருக்கீங்க சொல்லிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு என்னையில எங்கேயும் கூப்பிட்றாதீங்க. ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் போட்டுட்டு நான் அன்றைக்கி குற்றாலம் போயிட்டு வந்ததுக்கே பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு தடவை நம்ம எங்கேயாவது போனோன்னா மறுபடியும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. சரிக்கா. இல்லைக்கா, ஊர்லேருந்து எங்கள் அண்ணி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் மாதிரி எல்லோரும் வாங்கலைன்னு சொல்கிறாங்க. அதான் கேட்கலான்ட்டு வந்தேன். யாருடி கோயம்புத்தூரில் இருக்காங்களே உங்கள் அண்ணி? அவங்களா? ஆமாக்கா. போன வருஷம் பிளாக் தண்டர் போனோமே. ஆமாக்கா ஆமாம், அதே தான். செல்வி எல்லோரும் ட்ரெயினில் போயிடுவோம், அங்கே தங்கிட்டு அப்புறமா அடுத்த நாள் ட்ரெயினில் கிளம்பி வந்துடலான்னு சொல்லுவா. சரிம்மா, போகிறதா இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க. ட்ரெயினில் ஒரு நாள் போயிட்டு மறுநாள் வரதா இருந்தால் 2 நாள் ஆயிரும். நான் இதெல்லாம் போட்டுட்டு வர முடியாதுல்ல. நீ கேட்ட சொன்னால் ஒரே குதியாக குதிச்சிக்கிட்டு இருப்பா, உடனே போவோன்னு. இங்கே யாரும் பிள்ளைகிட்ட சொல்லலை. முதல்ல நம்ம எல்லாம் பேசி முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறமா தான் சொல்லணும். இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே போகணுன்றவாங்க. ஆமாம், சுபினெல்லாம் கேட்கவே வேண்டாம், இப்போமே கிளம்புங்க நிற்பான். இவங்க அப்பாவுக்கு கண்டிப்பாக லீவ் இருக்காதுமா. வரதா இருந்தால் நானும் நித்யாவும் மட்டும்தான் வரணும். சரி லட்சுமிக்கா, அப்போ உங்களால் வர முடியலன்னா லில்லியை மட்டும் எங்கள் கூட அனுப்பி வச்சுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படியா சொல்கிற? சரி அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தாப்பில் ட்ரெயினில் கோயம்புத்தூருக்கு போகிறோம். எல்லோரும் ட்ரெயினில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.